வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். அடுத்தபடியாக நம்ம நிறைவு பேச்சாளராக நம்மளுடைய பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த 40 வருட அனுபவத்தில் சந்திரசேகர் ஐயா 43 ஆண்டுகள் சுயடத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் அந்த 43 ஆண்டுகள் இல்லாத குரல் வலிமை அப்படியே அருமையாக இளமை உரிமையோடு இருக்கிறது. சாமிஜி ஐயாவுக்கு அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அவங்களாம் இந்த அதாவது வயசாகிட்டாலும் தன்மை மாறாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் இருவருமே சிறந்த பேச்சாளர்கள். அந்த அடிப்படையில் இப்போ சந்திரசேகர் ஐயா அவங்க பேச வராங்க. அவங்க வருக வருக என வரவேற்கிறோம் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. ஹரியோம் நன்றால்க குருவாழ்க, குருவே துணை, இதுவே சத்தியம். எனது பெயர் பி.கே. சந்திரசேகரன். பள்ளிப்பாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், அங்கே நாங்கள் முதன்னு சங்கத்தை தொடங்கி 1000 சோசியர்களை ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தி இன்று வரைக்கும் அந்த சங்க கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் சங்கத்திலிருந்து, இதுதான் தாய் சங்கம்னு சொல்லுவாங்க, எங்கள் சங்கத்திலிருந்து எல்லா ஊர்களையும் ஒரு ஊருக்கு 4 சங்கம் 5 சங்கம் இன்றைக்கி நடக்கிறது எங்கள் சங்கத்தில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் தான். அதாவது 1990 மெட்ராஸில் கோல்டன் பீச்சில் ஒரு வாரம் மாநாடு நடந்தது. அதிலேயே நாங்கள் கலந்துக்கிட்டோம். அங்கே விஜிபி பன்னீர்தாஸ், செல்வராஜ், சந்தோஷ், அதில் பன்னீர்தாஸ் ஐயா தவறிட்டார். அன்னை சந்தனம்மாள் அவங்க அம்மா பேர். இந்த கோல்டன் பீச்னா கோல்டன்னா தங்க கடற்கரைன்னு அர்த்தம். அது 100 ஆண்டுகளுக்கு மத்திய கவர்மெண்ட்டில் அவங்க வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அப்போவே நாங்கள் ஒரு வாரம் மாநாட்டில் அங்கே கலந்துருந்தோம். 1990 இந்த சங்கம் தொடங்கி ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வயது ஒரு 63 வயசு. இந்த ஜோதிடத்துறையில் 43 ஆண்டுகளாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எனது பெயர் பி.கே. சந்திரசேகரன் ஜோடர், பள்ளிப்பாளையம். எனது தொலைபேசி எண் 97 50 12 22 66. இன்னொரு நம்பர் 63 821 72 884. இந்த 2 நம்பரில் இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை 7வது மாத ஜோட கருத்தரங்கு நடத்தும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் சிற்றுரையை தொடங்குகிறேன். எனக்கு குருவாக அமர்ந்து என்னுடைய முருகப்பெருமான் இந்த ஜோடத்தினுடைய முதல் தர்மகர்த்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுப்பிரமணிய சாமி தான். திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமி. எனது அன்னாரும் சுப்பிரமணி தான் பேர். எனக்கு சோடம் கற்றுக் கொடுத்தவர், என்னை படிக்க வச்சவர், என்னை இந்த நிலைக்கு கொண்டுகிட்டு வந்தவர் எல்லாம் ஐயா அவர் தான். அது இல்லாமல் இந்த 1000 ஜோசியர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டம் நடத்துகிற போது அதில் 100 ஜோடர்கள் எனக்கு குருநாதர்கள் இருக்காங்க. கும்பகோணம் அருணாசல முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தவறிட்டார். பரமத்தி வேலூரில் சிவனானி யோகி ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தவறிட்டார். அப்புறம் 7ஆம் பாவம் பெசலிஸ்ட்னு சொல்லி இதில் இருப்பார், நல்ல பேர் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. அது மாதிரி நிறையான ஜோடர்கள். கடலூரில் கூட ஏஎம் இஸ்மாயில். இந்த மாதிரி எங்களுக்கு ஏகப்பட்ட குருநாதர்கள் எனக்கு இருக்காங்க. எனக்கெல்லாம் நிறைய வாரி வழங்கிட்டாங்க வேணுங்கிற அளவு கருத்துக்களை. இந்த ஜோதிடம் ஒரு பெருங்கடல். இந்த சோட சாஸ்திரத்தை இயற்றிய முனிவர் ரிஷிகள்லாம் 4,50,000 சுலோகங்களை பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் காக்கேர், தேரையர், புலிப்பாணி இவங்கெல்லாம் 50,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. மொத்தம் 5,00,000 பாடல் கொண்டது இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தில் நான் தான் கொம்பன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அன்னை அம்பாள் ஒவ்வொரு மாதிரி அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறா. எந்த ரூபத்தில் வேணாலும் அவங்க ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஜோடத்தை சொல்லுவாங்க, அது கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் அண்ணன் கேபி சிஸ்டம்னு சொன்னார். கேபிங்கிறது ஒன்றும் இல்லை,
தசை, புத்தி, அந்தரம், சூட்சமும் சூட்சமும். அது சப்லாடு, ஸ்டார்லாடு, ஸ்டார்லாடு, சப்லாடு, சப்லாடுன்னு சொல்லக்கூடிய இதுதான் அந்த கணிதம். அதில் ஒரு நூல் ஏமாந்ததுன்னா பலன் மாறும், கண்டிப்பாக மாறும். ஆனால் இப்போ நான் சொல்கிற பராசர முறையத்தில் ஒரு பாயிண்ட் மாறாது. அந்த பராசர முறையெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனக்கு டைம் கிடைக்கல, இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எனக்கெல்லாம் குறைஞ்சது 2 மணி நேரம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து ஜோடத்தை கொஞ்சம் மக்களுக்கு புரியும்படி இதை பார்த்து கொண்டிருக்க உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் அனைவருக்கும், உலக நாடுகள் அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்கள் போய் சேர வேண்டும். அவங்கெல்லாம் நம்மகிட்ட வந்து பார்த்து பயனடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கையில் எடுக்கிற போது, உள்ள நுழையிற போது அவங்க மணி நிமிஷத்தை நம்ம குறிச்சிடணும். என்ன ஓரையில் வர்றாங்க, அந்த முக்குண வேலையில் எந்த வேலையில் வர்றாங்க, அப்புறம் கௌரியில் எதில் வர்றாங்க அப்படிங்கிறத மெயினாக கவனிக்கணும். அதை நம்ம கவனிச்சுன்னா அந்த கேள்விக்கு தான் அவங்க வருவாங்க, வேறு கேள்விக்கு வர முடியாது. அன்னைக்கு ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு என்ன நட்சத்திரம், ராசி, லக்கணம் ஓடுகின்றதோ, திதி, இதில் திரிகோணாதிபதிகளுடைய அமைப்பில் லக்கணமோ ராசியோ நட்சத்திரமோ வந்து அமைஞ்சாதான் அந்த ஜாதகம் கரெக்ட். இது 100க்கு 100 உண்மை. இதை அனுபவ ரீதியில் நான் பார்த்துருக்கேன். ஐயா பொருத்தத்தை பற்றி பேசினார் தாசில்தார் ஐயா, அருமையாக கருத்துக்கள் சொன்னார். அவர் விட்ட கருத்துக்களை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு திசாபுத்தி 6லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்துது. 6ல் சனி 8ல் ராகு, திருமணம் பண்ணலாமா? சனி திசை ராகு புத்தியில் பண்ண முடியாது. 6லையும் 12லையும் நின்று திசாபுத்தி நடத்துது, திருமணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இதெல்லாம் இந்த திசா புத்திங்கிறத நல்லா கவனிக்கணும். அதுக்கு தான் புலிப்பாணி மகான் 300 பாடலில் கடைசி பாடல் எழுதியிருக்கார். காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனை அவருடைய ஊழ்வனை எடுத்து செப்புன்னு சொன்னார். அப்படியே சாட்டையில் வெளுத்த மாதிரி சொன்னார். 300 பாடல் எழுதினார். இருந்தாருன்னா கேஸ் போட்டுடலான்னு பார்த்தேன். ஏங்க ஒரு 3000 பாடல் எழுதக்கூடாதா? 300 முத்தான பாடல் எழுதி வச்சிருக்கீங்களே, எப்படி அற்புதமாக எழுதியிருக்காரு தெரியுங்களா? அப்பனுக்கு ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துன்னு ஆயில் இருக்குதா இல்லையான்னு சொல்கிறது எப்படி அப்படின்னு அவர் எழுதுறாரு. 10லையும் 8லையும் கோல் நின்று திசாபுத்தி நடத்துன்னு வச்சுக்கங்க, அப்பனுக்கு யமன் வருவான் கூறுன்னு சொல்லிடலாம். 8ல் ராகு 10ல் சனி, 8ல் சனி 10ல் ராகு, வேறு எந்த கிரகத்தை வேணாலும் தூக்கி போட்டுக்குங்க, அது வந்து அப்பனுக்கு அந்த திசாபுத்தியில் கண்டம் உண்டு. 3லையும் 5லையும் நின்று திசாபுத்தி நடத்தினா தாய்க்கு கண்டம் உண்டு. 3க்கு 5க்கு நடுவாண்ட யார் இருக்கிறா? 4 தாய். இப்படியெல்லாம் நாம் கணக்கு போடணும். ஒரு ஜாதகத்தில் முதல் லக்கணாதிபதி எந்த வீட்டில் இருக்காரு, என்ன சாரம் ஏறி இருக்காரு, யார் வீடு, அந்த வீடு பகை வீடா, நீச்ச வீடா, உச்ச வீடா, சாரம் என்ன, லக்கணத்துக்கு எத்தனாவது வீட்டில் போய் லக்கணாதிபதி உட்கார்றாரு அப்படிங்கிறத மெயினாக துல்லியமாக கணிக்கணும். நன்னும் லக்கணாதி எண்ணை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான். லக்கணாதிபதி போய் கேந்திர திரிகோணத்தில் இருந்து சுவர்மனை ஏறி சுவர் பார்த்துட்டா அந்த ஜாதகம் அஸ்தி வர ஸ்ட்ராங், 10 அடுக்கு கட்டலாம். இதுதான் அந்த லக்கணஸ்தானத்தை வந்து மெயினாக கவனிக்கணும். இப்போ பரிவர்த்தனைங்கிறோம். பரிவர்த்தனைனா கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்ச யோகம். கேந்திரம்ங்கிறது என்ன, திரிகோணம்ங்கிறது என்ன? இந்த லட்சுமி ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம். மகாலட்சுமிக்கு மார்பிளி இடம் கொடுத்தார் இறைவன், அதனால தான் பாக்கெட்டில் இங்கே காசு வைக்கிறோம். சரிபாதி இடம் கொடுத்தார் சிவபெருமான், நாவிலே இடம் கொடுத்தார் பிரம்மா. ஆயகலைகள் 64 ஏய உணர்விற்கும் என் அம்மை தூய உறுப்பாளிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே வாராதிடர். சரஸ்வதி அந்தாதி, அபிராமி அந்தாதி, சகலகலாவல்லி மாலை, திருவெம்பாவை, திருப்பாவை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜோடனும் மனப்பாடம் பண்ணணும். அம்மா வந்து அப்படியே அருள் பாலிப்பார், வாக்கில் வந்து உட்காருவா. வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. வாக்கு தான் அவருக்கு சொத்து. சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானாக வந்துடும். 2ஆம் அதிபதி நல்ல இடத்தில் ஏறி சுபர்மனையிலிருந்து சுபர்பார்வை பார்த்து விட்டால் அந்த ஜாதகனுடைய சொல்லு ஒரு வில்லு மாதிரி, ராமபானம் மாதிரி போய் இதை பண்ணும். ஒரு துளி பெசகாது.
கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் மாந்தி சம்பந்தப்பட்டால் அப்பா இருக்க மாட்டார். ஆனால் மீறி அப்பா இருக்கார். அதுக்கு என்ன காரணம்? உலகத்துக்கு 3 டிபார்ட்மெண்ட்டை வகிக்கிறவர் ஒரு பகவான் இருக்கார். அதான் சனி பகவான். எது வகிக்கிறாரு? ஆயுளுக்கும் அதிபதி அவர் தான், ஆண் வாரிசுக்கும் அதிபதி அவர் தான், உலகத்தில் தொழிலுக்கும் அதிபதி அவர் தான். அந்த சனி செவ்வாய் ஒரு மனிதனுடைய சாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் அவர் உன்னத நிலையை அடைவார். சனி செவ்வாய் யாருக்கு வலுக்குதோ அவன் ஜோடத்தில் பிரபல்யமாக இருப்பான். இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய உண்மை. ஏன்? மேசம்ங்கிறது செவ்வாய், அது ஆட்சி. 10ஆம் இடம் தொழில், அது மகரம் சனி. சனி செவ்வாய் சேர்ந்தா 10 குடைவன செவ்வாய் சம்பந்தப்பட்ட படைக்கு தளபதியாக போவான். 3 படை இருக்குது. கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், என்ன துறையில் வேணாலும் அவன் கெங்கா தான் இருப்பான். சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரனும் நின்றுட்டா 88 வருஷம் ஆயிலு. சூரியனுக்கு பின்னால் சனி நின்னா 80 வருஷம் ஆயிலு. சூரியனுக்கு 5-9 சந்திரன் நின்னா 78 வருஷம் ஆயிலு. இதெல்லாம் புலிப்பாணிலேயே தான் இருக்குது பாடல். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற, சேரப்பா பலவத்தால் திரவியன் சேரும், செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு, ஆரப்பா அமுடுபயம் இல்லை இல்லை, அர்த்தராத்தில் சத்தங்கப்பன் கூரப்பா குவரனுக்கு 78 ஆண்டில் கூற்றுமாறுங்குறியை குறிப்பாய் சொல்லே. அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருந்து விட்டால், பானுவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேவும் என சேர விளம்பு. அவனோட வித்தை சூப்பராக இருக்கும். சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குரு இருந்துட்டா. என்ன சார் அப்படிலாம் கல்கண்டு மாதிரி எழுதி வச்சிருக்காரு, அப்படியே அல்வா எடுத்து சாப்பிட்ற மாதிரி, திருநெல்வேலி அல்வா மாதிரி. அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கு. நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. நீளன்னா சனி, நிலவுனா சந்திரன். சந்திரன் ஆட்சி பெற்று சனி உச்சமான 100 வயசு. எப்படிலாம் எழுதியிருக்காரு, சாதக அலங்காரத்தில் இருக்குது. பல நூல்களை படிச்சிருக்கேன். அதாவது 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, லக்கணாதிபதி, 6உடன் 7ஆம் ஆதி, அருடன் லக்கணாதி, பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்கச் செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்திற்கு மன்னவனாம். இது ஜாதக அலங்காரத்தில் தான் இருக்குது. அது அந்த ஜாதகனை பணக்காரன்னு சொல்லுது. இப்போ ரிஷப லக்கணம், லக்கணாதிபதி 6ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி செவ்வாய் சேர்ந்து தீர்ந்து போச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி கருத்துக்கள் உண்டு. அடுத்து, ஒரு மனிதன் கடங்காரன் இல்லை, ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் யோகக்காரன். கடங்காரனை எப்படி ஆக முடியும்? குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. 2-5 கூட 6-8 பன்னெண்டு இருந்து அவன் கடங்காரன் தான். சந்தர்ப்ப கடங்காரன் சூழ்நிலை கடங்காரன் ஆயிடுவான், ஜாமீன் போட்டு மாட்டிக்குவான். அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்? கண்டிப்பாக கேட்க மாட்டான். இதெல்லாம் சாஸ்திர நூலில் எழுதியிருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்த்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 5ஆம் இடம்னு சொல்கிறோம். காலபுருஷனுக்கு எது? 5ஆம் இடம் சூரியன், அது குழந்தை. அதுக்கடுத்து 3ஆம் இடம் சுக்கிரன் 2வது குழந்தை. அதுக்கடுத்து குரு 3வது குழந்தை. அதுக்கடுத்து சனி கும்பம் 4வது குழந்தை. அதுக்கடுத்து மேசம் 5வது குழந்தை. இந்த 5 பேர்த்தையும் அசுவனி மகம் மூலம் திருவாதிர சதயம் மாந்தி தொடர்பு இல்லைன்னா வரிசையாக 5 பையன் கூட பிறக்கும். அது பூச அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்துட்டு ஆண் வாரிசு உண்டு. அதான் நான் சொன்னேனே 3 துறை வழிபாருன்னு. ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான், ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி பகவான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனைவி தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னல் தாதா. ஓம் காக யுத்வஜாய வித்மகே கட்க கஸ்தாய் தீமிகி தன்னோ மந்த பிரசோதயாத். சனி பகவான் மாதிரி ஒரு மனிதனுக்கு 9 கிரகங்கள்லேயே ரொம்ப நல்ல கிரகம் சனி பகவான் தான். யார் ஒருவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நீதி நேர்மை நியாயம் தர்மம் நல்வழியில் நடக்கின்றார்களோ அவங்களுக்கு சனி திசை வந்தால் இறைவனே சிவபெருமானே தடுத்தாலும் சனி பகவான் கொடுத்துட்டு போயிடுவார். ஒன்றும் பண்ண மாட்டார்.
எல்லாம் தில்லு முள்ளும் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, காக்கி சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, மேட்டுப்பாளையம், சிங்கிரிப்பாளையம் சகலத்தையும் பார்க்க வச்சுருவார். துவைச்சி புழிஞ்சு காய வச்சு பொட்டி போட்டு தேய்ச்சி மடித்து பீரோவில் வச்சு பூட்டி விடுவார். கால நேரத்தை கரெக்டாக கணிச்சு வச்சுருப்பார். இவங்க நீ எப்படா எந்த நேரத்தில் இவன் இது பண்ணணும்னு சொல்லி தப்பு பண்ணதுக்கு. சனி பகவான் மட்டும் அப்போல்லாம் நல்லவர். சனி திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு லக்கணத்தில் இருந்தால் அது 3 இடம் மட்டும்தான் சிறப்பு. மகர கும்பம் துலாம், துலாவில் உச்சம், மகர கும்பத்தில் ஆட்சி. அது லக்கணமாக இருந்து லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு. வேற இடத்துல லக்கணத்தில் இருக்கலாம் அவ்வளோ சிறப்பு இல்லை. இது வந்து நூல்லேயே எழுதியிருக்கு. சரி, அடுத்து ஒரு ஜாதகத்தில் இப்போ நாம் வந்து ஒரு கால் போடுறதுக்கு நாள் வந்து கேட்குறாங்க. இப்போ 12 மாதங்கள் இருக்குது. 12 மாதத்துலையும் கால் போடலாமா? போடக்கூடாது. சிற்ப ரத்தனாகரங்கிற நூலில் இருக்குது, 4 மாதம்தான் கால் போடுறதுக்கு சிறப்பான மாதம். அந்த 4 மாதம் என்னென்ன மாதம்? வைகாசி கார்த்திகை முதல் ரேங்க், ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். மீதி 8 மாதம் கால் போடக்கூடாது. சில பேர் தை மாதம் கால் போடுவாங்க. கிரணம் வீசும் கிழக்கும் தை மாதத்தில் முரணமாக முழுமாலை கட்டில் மரணமே தரும் அக்கனி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைனா. அது மாதிரி 12 மாதத்துக்கும் பாடல் இருக்குது. இப்போ நாங்கள் பூரா படித்தோம்னா நீங்கள் நாளை காலையில் தான் போகணும், நைட்டில் உங்களை விட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்குது. எனக்கு பேசுகிறதுக்கு நிறையா நூல் வச்சுருக்கேன், ஆதாரம் வச்சுருக்கேன், அனுபவத்தை நிறையா வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு டைம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடவுள். அகத்திய ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. இந்த 4 மகான்களுடைய மந்திரத்தை யார் ஒருவர் தினசரி சொல்லுகின்றார்களோ அவங்களுக்கு கோடான கோடி பாவதோஷம் நீங்குங்கிறான். இது வந்து கர்மா, இது தோஷம், ஜோசியம் சொல்கிறது பாவம் அப்படின்னு நினைக்கிறான். 64 கலைகளிலே தெய்வீக கலை இந்த ஜோடக்கலை. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய கலை இந்த கலை. இந்த கலைக்கு வந்து உலகத்தில் நிகரான ஒரு கலை கிடையாது. இது வந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புண்ணியத்தை தேடிக்கொண்டிட்டு இருக்கிறோம். வர்றவன் மவராசன் எவ்வளவு கஷ்டத்தில் வந்துட்டு இருக்கிறான். நான் சாமி சொந்த தொழில் செய்யலாமா கேட்குறான். ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி, ரைட். அப்போ எப்படி இருந்தால் சொந்த தொழில் செய்யலாம்? ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 10ஆம் இடம், கால புருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த 3 10ஆம் இடத்தையும் அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரமும் திருவாதிரை சதயமும் மாந்தியும் தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம். சனி செவ்வாய் வலுத்தால் கண்டிப்பாக செய்யலாம். சனி செவ்வாய் வலுத்திருந்தால் சொந்த தொழில் செய்யலாம். சரி, கூட்டு சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்களா? கூட்டாளி எது? 7ஆம் இடம். அந்த கூட்டாளி ஜாதகத்தில் இந்த ஜாதகமும் இந்த 2 ஜாதகத்திலையும் நான் சொன்ன மாதிரி அந்த 10ஆம் இடம் 3 10ஆம் இடமும் நல்லா இருந்தால் தான் கூட்டு சேர்ந்து செய்யணும். இல்லைன்னா கூட்டு சேர்ந்து செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அப்போது ஒருத்தருக்கு சொந்த தொழில் செய்யலாமான்னு கேட்குற போது திசாபுத்திகள் நன்றாக உள்ளதா, கிரகங்கள் நன்றாக 3 10ஆம் இடம் நல்லா இருக்குதாங்கிறத பார்த்து தான் சொந்த தொழில் செய்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டும். அதை மாற்றி சொன்னோம்னா தவறாயிரும். இப்போ ஜாதக ரீதியில் நம்ம நிறையான விஷயங்களை சொல்லணும். ஒரு ஜாதகத்தை குழந்தை ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து கேட்குறாங்க. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல 2 சுவர் இருந்தால் அப்பனுக்கு மனைவி இருக்க, மனைவி வரல நான் வப்பாட்டி வந்துடுவா. லக்கணத்துக்கு 3ஆம் இடம், அப்பனுக்கு 7ஆம் இடம், 9க்கு 7ஆம் இடம். அது கணக்கு அப்படி பார்க்கணும். இது குருவும் சந்திரனும் ஒரு ஜாதத்தில் சேர்ந்தால் அவங்க அப்பனுக்கு மனைவியே இருந்தாலும் ஒரு துணை தொடர்பு இருந்து தான் தீரும். மறைக்கவோ மாற்றவோ முடியாது. இது வரைக்கும் நான் சொல்லி யாரும் மறுக்கலை. ஒரு ஜாதகன் ஒழுக்கமானவனா அப்படின்னு பார்க்கணும்னா 6 7 8 3ம் 1 சேர்ந்தால் ஒழுக்கம் இல்லை. இதெல்லாம் அணு ரீதியில் பார்த்த கருத்து. சரம் சிரம் உபயம். சரத்தில் 9 கிரகம் நின்றால் என்ன, உபயத்தில் 9 கிரகம் நின்றால் என்ன, சிரத்தில் 9 கிரகம் நின்றால் என்ன. இது சோட பிரம்மாண்ட சேகரங்கிற நூலில் இருக்குது கருத்துக்கள். இதெல்லாம் படித்து எடுத்து சொன்ன மக்களுக்கு ஒரு வரி மாறாது. இப்போ சரராசியில் குரு இருக்குது. பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் வாளில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பான் சன்மார்க்க சேர்க்கையோடு. ஒருத்தன் கொலை பண்ணி பிழைப்பான், ஒருத்தன் ஏமாற்றி பிழைப்பான், ஒருத்தன் திருடி பிழைப்பான், ஒருத்தன் அடுத்தவனை அடித்து பிழைப்பான். ஆனால் ஒருத்தன் நேர்மையாக நீதி நேர்மை தவறாமல் வாழ்வான். அதுதான் அது சரராசியில் குரு. ஸ்திரராசியில் குரு. ஸ்திரத்தில் குரு இருந்தால் பிறந்த ஊரில் இருக்க முடியாது, அடுத்த ஊருக்கு போனால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இதெல்லாம் அனுபவத்தில் நான் பார்த்தேன். ரிஷபம் சிம்மம் கும்பம் விருச்சகம்
இங்கே இருக்கிறவங்களே ஜாதகத்தை கொடு சொல்லி கேட்டீங்கன்னாலும் எதை கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் சொல்லுவேன். அப்புறம் உபயத்தில் குரு. உபயத்தில் குரு இருந்தால் என்ன, கொஞ்ச நாள் உள்ளூர், கொஞ்ச நாள் வெளிநாடு, கொஞ்ச நாள் உள்ளூர், அப்புறம் வெளிநாடு, இப்படி போய் வந்துட்டு தான் இருப்பான். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள் காலத்தை கழிச்சணும். உபயம் இந்த மாதிரி தான் சரம் அப்படிங்கிறதுக்கு சனிக்கும் அது மாதிரி உள்ள ஆதாரங்கள் கொடுத்துருக்குது. இப்போ நாம் ஒரு திசையும் புத்தியும் நடக்குது, அந்தரத்தை நம்ம எடுக்கிறோம். ஒரு திசையில் 9 புத்தி. ஒருவன் மனது 9 அடா, அது ஒளிந்து கிடப்பது 80 அடானா. நம்ம உடம்புல 9 வாசல் இருக்குது. இதைத்தான் பாடி வச்சுட்டு போனாங்க. காது 2, கண்ணு 2, மூக்கு 2, வாய் 1, 7, தலையிலேயே 7 இருக்குது. கீழே மலைஜலம் கழிக்கிறது 2. அது எங்கே எந்த இடத்துல எந்த கிரகம் பாதிப்போ அங்கே கத்தி வைப்போம், கை வைப்போம், ஆப்ரேஷன் நடக்கும். இதை அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது. அடுத்து ஜாதக ரீதியில் நம்ம பார்க்கின்ற பொழுது இன்னும் நிறையான கருத்துக்களை நம்ம சொல்லலாம். ஐயா அவங்களையும் கவர் பண்ணி எடுக்கணும்னா சேரங்க நிறுத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிக்கலாம், வாங்க எப்படி நிறுத்தி விடுங்க. இல்லை நல்லது. அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள்லாம் நிறையான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இறைவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது என் அனுபவத்தில் நிறைய நான் விஷயங்களில் உறவென்று வந்ததெல்லாம் சிவமாகி காத்திடுமா, தாய்ப்பாசம் கொண்டாலும் வீடு பேறு வாய்த்திடுமா, காடு வரை சொந்தம் முக்தி வழி காட்டிடுமா, சேர்த்து வைத்த செல்வம் உன்பிறவி வேரை அறுத்திடுமா, தீயிட்டு வெந்தாலும் மண்ணே உன்னை தின்றாலும் ஈசனை உணராமல் உண்வனை தீர்ந்திடுமா. கண்டிப்பாக தீராது. இதுவரை கண்களில் கண்ட காட்சியெல்லாம் பொய், உடலே இன்பம் என்றாலும் பொய், திக்கெட்டும் சேர்ந்த புகழும் பொய், உருகி உறவாடும் உற்றாரும் பொய், உன்னுள்ளே ஊறி கிடக்கும் சிவம் ஒன்றே மெய்யிலும் மெய். வாய்தான் கோபுரவாசல். செல்ல தெளிந்தா இருக்கு சீவன் சிவலிங்கம் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல குப்பை கூலம் போனது வந்ததெல்லாம் போடக்கூடாது நெஞ்சில். உயிரது ஊனது உணர்வது உழல்வது உறைவதும் உன்னாலே, இதை அறியாதோர் மண்தானே. இதையெல்லாம் நம்ம அறிஞ்சு சொல்லணும். அதனால் இந்த ஜாதக ரீதியில் இன்றைக்கி நமக்கு இதுவரை பேச வாய்ப்பு கொடுத்தவருக்கு, நமக்கு நல்ல வாய்ப்பளித்த நம்ம ரவி ஜெயக்குமார் அண்ணன்லாம் பாதம் தொட்டு வணங்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோசியரையும் போய் கூட்டிகிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். ஐயா ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டார் 1 லட்சம் ரூபாயை. பணத்தை திருப்பி வாங்கணும்ல, அது எப்படி இருந்தால் வாங்க முடியும்? அஷ்டமி திதி ராகு கால நேரத்தில் நடக்கும் பொழுது கொடுத்த கடனை போய் கேட்டால் கிடைக்கும். ஒரு சூட்சமான கணக்கு தான் இது. அஷ்டமி வருது, ஆண்டவங்கிட்ட அஷ்டமி நவமி 2ம் போய் அழுதுதான், என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க, என்னையில் எந்த காரியமும் செய்ய மாட்டேங்கிறாங்க அஷ்டமி நவமி 2லையுமே அப்படின்னு சொல்லி. கவலைப்படாத, நான் 10 அவதாரம் எடுப்பேன், அது 2 அவதாரம் உங்களுக்குன்னு எடுக்கிறேன்னு சொல்லி ஆவணி மாதம் அஷ்டமி தீதி ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார். ராமாயணத்தில் மகாபாரதத்தில் அப்படி பிறக்கிறாரு. ராமாயணத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும்னு சொல்லி ராமநவமி அன்னைக்கு சித்திரை மாதத்தில் பிறக்கிறாரு. 2 அவதாரம் எடுக்கிறாரே இல்லைங்களா? அதனால் அஷ்டமி தீதியில் ராகுகால நேரம் நடக்கும் பொழுது கொடுத்த கடனை கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்து இப்போ இந்த ஜாதகத்தில் ஒருத்தர் கல்யாணம் லேட் ஆயிடுது. ஒரு சில ஜாதகம் பார்க்குறங்க ஐயா, அந்த ஜாதகம் கல்யாணமே ஆவறதில்ல. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது, அவர் பிரம்மச்சாரி ஆவார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது, அது பிரம்மச்சாரி ஆவார். இது நான் பார்த்துட்டேன், பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன்டா 40 வயசாகி இன்னும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி. அடுத்து லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தோனும் சந்திரனுக்கு 7 குடையவனும் ஒரே வீட்டில் இருந்தால் விவாகம் இல்லை. சாமி மைண்டில் நல்லா எழுதிக்கங்க. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தோனும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தோனும் 7 குடையவனும் ஒரே வீட்டில் இருந்தால் விவாகம் ஜாதனுக்கு இல்லை. இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு. என் அனுபவத்தில் 43 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக இது வரைக்கும் எல்லாம் நடக்கலை. இதெல்லாம் அனுபவத்தில் அப்படியே ரசம் புழிஞ்சு எடுத்து அந்த எசன்ஸ் மட்டும் தர்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்து 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி
இந்த 3ஆம் இடத்தில் இருந்தால் சாதகர் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தகப்பன் தன் மண்மனையை விற்று மகன் கடனை அடைப்பார். இது அனுபவத்தில் நான் பார்த்தேன், ஒருத்தருக்கு எழுதியே கொடுத்தேன். அதே மாதிரி நடந்தது. பையன் அப்பன் பேச்சை கேட்காம தொழில் செஞ்சான். அந்த மாதிரி கிரகணில் இருந்தது. அப்பா வித்து தான் கொடுத்தாரு. அதாவது 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் சாதகர் செய்யும் தொழிலில் நஷ்டம் பட்டு தகப்பன் தன் மண்மனையை விற்று கடனை அடைப்பார். அதே மாதிரி சிம்மம், தனுசு, மீனம் இந்த 3 லக்கணத்திற்கு சூரியன் புதன் எங்கு சேர்ந்திருந்தாலும் மாமன் வர்க்கத்தில் பெண் அமையும், இல்லது தாய் வழி சொந்தத்தில் அந்த மாமன்கிற முறையில் பொண் அமையும். இது அனுபவத்தில் நாங்கள் பார்த்தோம். அது கரெக்டாக நடக்குது. அடுத்து 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் தாய் வழி வர்க்கத்தில் மாமன் வழியில் திருமணம் நடக்கும். இது நடைமுறையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்து லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய். இது பெண்கள் ஜாதகத்தில் நல்ல பொறுமையாக சொல்கிறேன். லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய். இந்த 3 கிரகம் இருந்து விட்டால் அந்த சொல்கிற இடத்துல பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் இளமையில் விதவை. அது மாற்றவே முடியாது, மறைக்கவும் முடியாது. அதெல்லாம் குழந்தை பிறந்த போதே சொல்லலாம் பெண்கள் ஜாதகத்தை பார்த்து. இதெல்லாம் ஏமாந்து தான் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாயிருது. லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் இருந்தால் இளமையில் விதவை. 7ஆம் அதிபதி 5இல் நின்று, லக்கணாதிபதி 6, 8, 12இல் நின்று, 2ஆம் வீட்டதிபதி 6, 8, 12 நின்றால் தன் வயது 40க்கு மேல் தான் திருமணம் நடக்கும். நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கு பொண்ணு 25 வயசுலேருந்து பார்க்கங்க, 15 வருஷமாக பார்க்குறேன், இன்னும் பொண்ணு அமையல் அப்படிங்கிறாங்க. இப்போ பொண்ணு பார்த்து நொந்து போயிட்டாங்க. ஒரு மாமாங்கமே ஓடி போச்சு. அதாவது 7ஆம் அதிபதி 5இல், 7க்குடையோன் 5இல் ஏறிட பாவர் கூட சோழியன் பாவர் பார்க்க சுகந்தரும் பெண்ணே இல்லான் வாளினும் பிள்ளை இல்லை ஊழ்வனைப்படிதானே உள்ளது அப்படின்னு சொல்லி ஜாதக பாரிஜாதங்கிற நூலில் இந்த விளக்கம் இருக்குது. எதை கேட்டாலும் இபிகே 302 செக்ஷன் பிரிவின் கீழ் எனது கட்சிக்காரருக்கு இந்த தண்டனை வழங்குமாறு வக்கீல் வாதாடுறாருல கணம் கோர்ட்டார் அவர்களுக்கு ஜட்ஜி நீதிபதி கிட்ட, அந்த மாதிரி இதில் விளக்கம் புள்ளிவரமாக எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் 7ஆம் அதிபதி 5இல் நின்று, லக்கணாதிபதி 6, 8, 12இல் நின்று, 2ஆம் வீட்டதிபதியும் 6, 8, 12 நின்றால் தன் வயது 40க்கு மேல் தான் திருமணம் நடக்கும். சரி, ஒரே ஆள் தான் இருக்கிற அந்த வீட்டில், வேற யாரும் பிறக்கல. அதுக்கு என்ன கிரக நிலைனா, சூரியனுக்கு 7இல் செவ்வாய் ராகு இருந்தால் ஜாதகர் ஒன்றே தான், உடன்பிறப்பு நோ கிடையாது. சூரியனுக்கு 7இல் செவ்வாய் ராகு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு நாளைக்கு எந்தெந்த நூல் எடுத்து படிக்கிறது? இப்படி பேசுகிற கருத்துக்களை கேட்டிங்கன்னா செல்வத்துள் செல்வம், கேள்வி செல்வம் சிறப்பு. அதனால் சூரியனுக்கு 7இல் செவ்வாய் ராகு இருந்தால் ஜாதகர் ஒன்றே தான், உடன்பிறப்பு கிடையாது. அது நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அது கரெக்டாக இருக்குது, துளி கூட மாறல. அதாவது கடகலக்கணத்திற்கு 7இல் குருச்சந்திரன் இருந்து சப்தமி தீதியில் பிறந்துட்டா கல்யாணம் நடக்காது. என்னையா அநியாயம்! கடக லக்கணத்திற்கு 2, 7இல் குருச்சந்திரன் இருந்தால், 2லேயே 7லேயே குருச்சந்திரன் இருந்து சப்தமி தீதி தனுசு கடகம் தானே சூனியம். திதிகளின் விசசூன்யம் அடைஞ்சிருது அந்த கிரகங்கள், கல்யாணம் நடக்காது. இது நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். இதெல்லாம் நாங்கள் ஒரு ஆள் இல்லை, 15 ஜோசியர் சேர்றது, வாரங்கண்டா கூடுறது, 7 நாளாக பார்க்குற ஜாதியெல்லாம் கொண்டாந்து அலசுறது, வச்சு எழுதுறது, குருநாதரை வச்சு எல்லாம் அப்படியே கிளாஸ் எடுத்து அப்படி பக்குவமாக எழுதி வச்ச சரக்கு. இதெல்லாம் தங்க பஸ்பமோன்றது. அள்ளி 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 பருக பருக முருகா உன்னை நான் நினைக்க நினைக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் அப்படியே அற்புதமான கருத்துக்கள். அடுத்து சந்திரன் கேது லக்கணத்திற்கு 10, 1 அல்லது சந்திரன் 3, 5, 7, 9, 11. இந்த சுக்கரன் ராகு 6இல் இருந்தால், இந்த சாராய கடை பிராந்தி கடையெல்லாம் எடுத்து நடத்துகிறாள் யார்? இவங்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் இவங்கெல்லாம் நடத்துவாங்க. சூடப்பா சந்திரனார் 3 சுத்தமுள்ள இந்து 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான்காலை மகத்தான வாதமுடு வைத்தியம் செய்வான் கூரப்பா குவரயத்தில் எதிரிக்கு மார்புள்ளானின்னு சொல்லி பாடுவார். அதாவது சிவசிவா
அதாவது எல்லாம் எம்பெருமானுடைய கையில், எம்ம கையில் ஒன்றும் இல்லை. நான் ஒரு நாணசூனியம். இதெல்லாம் இரவல் கணக்கு. சந்திரன் கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. அதாவது சந்திரன் கேது லக்கணத்துக்கு 1லேயே 10 இருந்தாலும் பிராந்தி கடை சாராய கடை நடத்துவாங்க. சந்திரன் 3, 5, 7, 9, 11 இருந்தாலும் சாராய கடை பிராந்தி கடை நடத்துவாங்க. சுக்கிரனோட ராகு 6ல் இருந்தால், ஏப்பா நான் இந்த மாதம் டெண்டர் எடுக்கலாமா சாராய கடை பிராந்தி கடைன்னு கேட்டாங்கன்னா, இப்படி கிரகம் இருந்தால் சொல்லுங்க, சூப்பராக இருக்கும், தப்பில்லை. அடுத்து திசாபதியும் பார்க்கணும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் கிட்னி ஃபால்ட் வருது. அது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணுமில்ல. சூரியன் புதன் கேது 3ல் இருந்தால் கிட்னி ஃபால்ட்டு வரும். சுவர் பார்த்தால் கிட்னி ஃபால்ட்டு நிவர்த்தி ஆயிரும். இப்போ தண்ணி காய்க்கிறோம், அப்படியே ஊற்றின உடம்பு பழுத்து போயிடாது, பச்சை தண்ணி ஊற்றி விளா வரும்ல. அப்போ குரு பார்த்தா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். சூரியன் புதன் கேது 3ல் இருந்தால் கிட்னி ஃபால்ட்டு வரும். இது அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது. அப்புறம் ஒரு ஜோசியன் பிரபல ஜோசியன்னு இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, 1 5 சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று குரு 11 நின்றால் பிரபல ஜோதிடன் ஆவான். பிரபல ஜோதிடன் அதாவது 1 5 லக்னாதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று 1 4 7 10 இருந்து 11 குரு இருந்தால் அவன் பிரபல ஜோதிடன். அவனை வெல்ல முடியாது ஜோடத்தில். நல்ல கரகண்ட மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த கருத்துக்கள். ஏழு குடையவர் 5ல் இருக்க 1 2 குடையவர் 6 8 12 இருந்தால் தன் வயது 40 மேல் தான் திருமணம் நடக்குங்கிறத முன்கூட்டியே சொல்லியாச்சு. இந்த எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்கப்பா துருவ கணிதத்தை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அத்தனைக்கு பாடல் ஆதாரத்தோட நூல் ஆதாரத்தோடு இருக்குது எங்ககிட்ட. அதாவது சூரியன் செவ்வாய் ராகு மூவரும், சூரியன் செவ்வாய் ராகு மூவரும் 1 4 7 10 கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு குழந்தை 4 பேர், அதில் 2 பேர் தான் அறிவுடைய மைந்தராக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் இப்படி ஐயா ஜாதகத்தில் இருக்குன்னா 4 குழந்தை பிறகு 2 குழந்தை அறிவாளியாக இருப்பான்னு சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா சாமி? இன்னொரு ஐடியும் சொல்கிறேன். அதாவது சூரியன் செவ்வாய் ராகு மூவரும் 1 4 7 10 இருந்தால் ஜாதகனுக்கு குழந்தை 4 பேர் பிறந்து 2 பேர் அறிவுள்ள மைந்தராக இருப்பார்கள். அடுத்து 2 3ல் குரு இருந்தால், குரு ராகு இருந்தால், இதில் 2ஆம் இடம் 3ஆம் இடம், அதில் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் குரு ராகு நின்றால் தகப்பனோடு பிறந்தவர் 8 பேர், அதில் 2 பேர் தான் சிறப்பு. சொல்லுங்க ஐயா, கரெக்டாக இருக்கும். தப்பாக இருந்தால் திருப்பி கேள்வி கேளுங்க, தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்ல. இதெல்லாம் அனுபவத்தில் முத்தான கருத்துக்களை ஆதார சுருதியோடு எடுத்து வச்சிருக்கிறோம், நூல் ஆதாரத்தோட. ஒருத்தன் அழியா பிறந்துடுறான், அதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஒரு மனுஷன் அழியா போயிடுறான், ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை அழிங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன கணக்கு? கூறவே கதிரவன் செவ்வாய் குருவெனும் ஆண்மை கோள்கள் சீரற்று பெளம் இலக்க தேடிய பெண் ராசிதனில் வீடுற்று புதனும் மந்தனும் வீட்டுற உதித்த மாந்தர் வீரற்ற அழிகள் என்று வித்தையாம் பிறவியாமே. அதாவது அந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கிறவர்கள் அழிகளாக மாறுகிறார்கள். நானும் அது மாதிரி எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதெல்லாம் நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் கூட மாறல. அப்புறம் ஒரு நாள் குறிக்கிறோம், ஒரு கும்பாபிஷேகம், ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம், சுபகாரியங்கள், ஒரு மில் கட்டுறதுக்கு கால் போடுறதுக்கு, இப்படியெல்லாம் பார்க்குற போது மாதாந்த 3 நாளும் வருடாந்த 1 தீதாந்த கிரணந்தீண்டும் தினம் முன்பின் சேர்ந்த வேலும் காந்த கண்ணாய் நாளில் கடையிறு கடுகைதானும் வேதாந்த முணந்தோர் தீதென்று உரைத்தனர் மிகுந்தானே. மாத கடைசி 3 நாள், மாதம் வருதில்ல தமிழ் மாதம், அதில் 3 நாளைக்கு முன்னாடி தான் நாள் குறிக்கணும். கடைசி 3 நாள் இருக்கிறது நாள் குறிக்கூடாது. அடுத்து வருடக்கடைசி 15 நாள், பங்குனி 15க்கு மேல் நாள் குறிக்கூடாது. அடுத்து கிரகணம், முன்னாடி 3 நாள் பின்னாடி 3 நாள், கிரணம் 1 நாள். சூரிய கிரணம் சந்திர கிரணம் வருஷத்தில் 3 நாள் வந்துட்டே தான் இருக்குது. அடுத்து
ஒரு நட்சத்திரத்தின் கடைசி 2 நாளிகை, ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். 2 நாளிகை. நட்சத்திரம் முடிகிற போது ஒரு சுபகாரியத்தை குறிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து குறிக்கணும். ஒரு வீடு கால் போடுற போது 8-12ஆம் இடம் சுத்தமாக வேண்டும். இந்த சுத்தம்ங்கிறதுக்கு மட்டும் அத்தனை காரியங்களுக்கு எது எதெல்லாம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவேன். இப்போ சாந்தி முகூர்த்தம்னு ஒன்று வைக்கிறோம், 1, 7, 8 சுத்தமாக இருக்கணும், சரலக்கணமாக இருக்கணும், வேற லக்கணமே போடக்கூடாது சாந்தி முகூர்த்தத்துக்கு. அப்படி தேவாதி தேவர்களுக்கே குணதோஷம் இல்லாத நாள் கிடையாது. அதுலேயும் கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்படியெல்லாம் சாஸ்திர நூலில் எழுதியிருக்குது. இப்போ முகூர்த்த நாள் குறிக்க வராங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்மகிட்ட பொருத்தம் பார்த்துருந்தா நம்ம குறித்து கொடுக்கலாம், வேற பக்கம் பொருத்தம் பார்த்து நாம் குறித்து கொடுத்தா ஏன்னா அப்படி தான் ஒருத்தர் வந்து பள்ளிப்பள்ளத்தில் ஒரு கவுண்டர் வீடு, சொல்லக்கூடாது பேரெல்லாம், வந்து முகூர்த்தம் குறிக்கிறாங்க, நான் வந்து குறித்து தர மாட்டேன்னு. ஏன்னு கேட்டாங்க, இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை இணைக்கப்படாது, நீங்கள் இணைக்கிறீங்க, நான் எப்படி வந்து குறித்து தருவேன் அப்படின்னு கேட்டேன். மீறி குறித்தாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை பொழைக்கலை, பிரிஞ்சு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். விஐபியில் ஒரு குடும்பம். இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் பார்க்குறேன். ஒருத்தன் தண்ணி சீட்டாட்டம் மது மாதிரியே வந்து வீண் போயிடான். அவனுக்கு எப்படி கிரகம் இருக்கும்? மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசஞ்செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க பந்தயம் போட்டியால் பணமதை விரயமாக்கி நிந்தனை போதையாகி நெறியிலாதுழல்வாரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மங்களன் ராசி எது? மேசம் விருச்சகம். அதான மங்களன். அங்காரகன் மங்களன். கிரக காரக தத்துவம், ராசி காரக தத்துவம், நட்சத்திர காரக தத்துவம். இந்த கிரக காரக தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லா காரக தத்துவம் தெரிஞ்சதுக்கே நமக்கு ஆயுசு முடிஞ்சிடும். இன்னும் 21 தலைமுறைக்கு படிக்கணும். அதனால் மங்களன் ராசி மேசம் விருச்சகம். மா புதன் வாசஞ்செய்ய, புதன் வந்து மேசத்திலேயே விருச்சிகத்திலேயே இருந்தால். அடுத்து அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க, செவ்வாய் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி. அவங்கெல்லாம் அந்த ஜாதகக்காரர் எப்படி இருப்பாங்க? சீட்டாட்டம், தண்ணி, தம்மு, தவுடல் எல்லாமே கொண்டு விட்டு வந்துடுவாங்க, காசை விரயமாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு பொருத்தம் பார்க்குறது பொருத்தம் போடலாமா? போட்ட ஜோசியுடைய பேர் என்னாகும்? நல்லா சிந்தியுங்கள், நல்ல கருத்துகள். இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவரும், ஒரு குழந்தை பிறந்தாலும், ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலும், ஒரு பொருத்தம் பார்த்தாலும், ஒரு வீடு கால் போட்டாலும், சொந்த தொழில் செய்தாலும் எங்களிடம் வந்து நாடி கேளுங்கள். நல்ல முறையில் நாங்கள் சொல்கிறோம், பயனடையுங்கள், ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லி உலக மக்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அகத்தியர் ஜோட வித்தியாலய அறக்கட்டளை சார்பாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உலக மக்கள் அனைவரையும் இந்த வளர்பிற தெய்வரை சொல்கிறாங்கல்ல, அது எப்படி வளர்பிற தெய்வர அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். திதிகள் 15, வளர்பிற திதிகள் 5, தேய்பிற திதிகள் 15. ஆனால் அதில் எதிலிருந்து வளர்பிறையை எடுத்துக்கலாம், எதிலிருந்து தேய்பிறையை எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒரு பாடல். நெறியும் சுக்லபட்சமது நேரிரச பிறந்த மாதம் செரியும் கிருஷ்ணபட்சமது சிறந்த ரவி போனதில் பின் பெருகுந்திருதிகை முதலாய் பேசும் பௌர்ணமி தொடங்கி உருகும் சப்தமி திதி தன் வரைக்கும் மோங்குமே சுக்லபட்சமேங்கிறார். பௌர்ணமி கழித்து 7 நாள் வரைக்கும் சப்தமி திதி வரைக்கும் வளர்பிறைன்னு எடுத்து சொல்கிறார். நாம் என்ன நினைப்போம்? 3ஆம் பிறை தொடங்குதில்ல, திருதிகை திதி. இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது அமாவாசை, அடுத்து பிரதமை, அது வெறுமானம் பாட்டிமின்னு சொல்லுவோம். துதிகை திதிங்கிறது சந்திர தரிசனம், கொஞ்ச நேரம் தெரியும், உடனே மறைஞ்சிடும். திரிகை தான் 3ஆம் பிறை. சதுர்த்தி அது 4ஆம் பிறை விநாயகருக்கு உகந்தது. 5ஆம் பிறை பஞ்சமி வாராய்க்கு உகந்தது. 6 சஷ்டி 6 முகனுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்கு. சப்தமி சப்த கன்னிமாருக்கு உகந்தது. அஷ்டமி அஷ்டலட்சுமிகளுக்கு உகந்தது. நவமி நவலட்சுமிகளுக்கே உகந்தது தான். அதாவது தசமி அப்படிங்கிறது தான் நாம் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும், ஒரு அசுபனி நட்சத்திரம் தசமி தேதி வருது, அன்னைக்கு ஆண்களாக இருந்து புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டா ராஜயோகம். பெண்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா யோகம். சொல்லணும்னா சோத்தங்கை பக்கம் எச்ச தப்பக்கூடாது, காலோட கால் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, பல்லு விளக்குற போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, கிழக்க முகமாக நின்று தான் பல்லு விளக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, பல்லு விளக்கி முடிச்சு தான் பேசணும், குளிக்கும் போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, சாப்பிடும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, சாப்பிட்றது வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாது, வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி விஷயங்களை 1000 விஷயங்களை இப்போ மனசில் பதிவு வச்சுக்கிறேன். எல்லா நாளும் ஊடுவாசம் வலிக்கக்கூடாது,
திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிறலாம் வந்து விருந்துக்கு 3 நாள் மருந்துக்கு 3 நாள்னு சொல்லுவாங்க. விருந்து அப்படிங்கிறது திங்கள் புதன் வெள்ளி. அதில் தான் பொண்ணு பார்க்க போகிறது, நல்ல காரியங்களுக்கெல்லாம் போகிறது வர்றது செய்கிறதெல்லாம் செய்யணும். ஞாயிறு செவ்வாய் வியாழன் அது மருந்து சாப்பிட்றதுக்கு, நோய் நல்லாகிறதுக்கு. விருந்துக்கு 3 நாள் மருந்துக்கு 3 நாள், சனி 2க்கு சமமான நாள். சாமி இதெல்லாம் கணக்கு இருக்கு. இதே மாதிரி நிறையான விஷயங்களை சொல்லணும்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு அங்கிருந்து வந்தேன். ஆனால் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து சாயங்கால நேரம் கிடைச்சிது. பரவாயில்ல, ஒரு மனைவி இருக்கிறா, தன் கணவனை அழுங்காமல் மடியில் போட்டு குழந்தைக்கு பால் ஊற்றுற மாதிரி விச வச்சு கொண்டுருவா. அவளுக்கு எப்படி கிரகம் இருந்தால் அப்படி செய்வா தெரிஞ்சுக்குங்க. அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட, சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட, நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினை ஊட்டியே கொள்வாள். இது கௌசிக நாடி நூலில் இருக்குது. எதை கேட்டாலும் நூல் ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. ஆதார சுருதியோடு சொல்லுவோம். 8ஆம் இடத்துல ஹரி குஜன் தங்கிட அப்படின்னு என்ன? சூரியன் செவ்வாய் சனி. சட்ட சப்தமத்தில் சனி. அது என்ன சொல்கிறான்? அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட, சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட. இந்த மாதிரி கிரகம் இருந்துன்னா 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்து சனி பார்த்துட்டா, சனி 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துட்டா, இந்த 7ல் சனி இருந்துட்டா, கரெக்டாக மனைவி அந்த கணவனை நல்லா பால் ஊற்றுற மாதிரி ஊற்றி கொண்டுடுவான்னு அர்த்தம். இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்த கருத்துக்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையான விஷயங்கள் இருக்குது. எனக்கு வாய்ப்பு வந்து ஐயா இப்போ நாம் ஒன்று சொன்னோம். ஒருத்தன் ஒரு 5-6 கிரகம் ஒரு வீட்டில் இருக்குது சாமி. 5-6 கிரகம் ஒரே வீட்டில் இருக்குது. அப்படி ஒரு மகராசம் பிறந்திருக்கிறான். அது 11ஆம் வீட்டில் இருக்குது. ஆரப்பா 5 பேர் ஒன்று கூடி அப்பனே மற்றவர்கள் ஒன்றிராமல் கூரப்பா குன்றுகளில் தனித்து நிற்க கொற்றவனை கோளையுமெல்லாம் ஆழ்வான் பாரப்பா படைவீரர் ஜனங்கள் மெத்த பறக்குமடா கொடிது செய்யும் கடலுக்கப்பால் சீரப்பா செம்பொன்னும் விளையும் பூமி சிக்குமடா புலிப்பாணி செப்பினேனே. புலிப்பாணி புத்தகத்தில் பக்கம் 22ல் 72வது பாடல். இந்த பாடல் எத்தனாம் பக்கம், அந்த பக்கம் எத்தனைங்கிற வரைக்கும் எழுதி வச்சுருக்கிறான். மீனத்தில் சுக்கரனும் உச்சமாகி வியாழனும் ஆட்சியாகி இருந்தாரானால் வானவர்கள் புகழ்ந்துரைக்க வேதசாஸ்திரம் வையகத்தோருக்கு உணர்த்தும் ஆசானாகி நாணமுடன் வெகு கீர்த்தியாய் விளங்கி நாணத்தின் தனவானாய் இருப்பதாகும். ஊனமுடன் பேசும் ரவி. அதாவது இந்த மாதிரி மீனத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்த ஜாதகன் எல்லா சிறப்போடு வாழ்வான். இது 12 வருஷத்துக்கு ஒரு கதை அந்த நாள் வரும். அந்த நேரத்தில் கால் போட்டு ஒரு வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டில் கருத்திருக்கின்ற குழந்தை நாட்டுக்கு அரசனாவான். இதெல்லாம் சாஸ்திர நூலில் நிறைய விஷயம் இருக்குது சாமி. நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ணன் வேற நின்றுக்கிட்டே இருக்காரு. அண்ணன் நீ விடமாட்டாராட்டு தெரியுது. அதனால் நேரம் காலம் கருதி நானும் நேரமாக தான் வரலான்னு நினச்ச முடியல. மழை பிடிச்சிக்கிட்டுங்களை பிடிச்சிச்சு. இதுவரை பேச வாய்ப்பளித்த அண்ணன் திருச்சியில் வந்திருக்க குரு ஸ்ரீ சக்தி சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் அகத்தியர் அறக்கட்டளை, அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை என்னை பேச வாய்ப்பளித்த அண்ணனுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை சொல்லி, எந்த விதமான விளக்கமாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்க எங்ககிட்ட வந்து அணுகுமாறும் PK சந்திரசேகரன் ஜோடர் பள்ளிப்பாளையம். என்னுடைய வயது 63, அனுபவம் 43 ஆண்டுகள். நீங்கள் எங்களிடம் சாதகத்தை கொடுத்து கேட்டு பயனிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 97 50 12 22 66. இது ஒரு நம்பர். 63 821 72 884. நீங்கள் எங்களிடம் பார்த்து பயனடைந்து எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரி அம்மையப்பனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாட்டும் சொல்லி கட்டத்தினுடைய பலனை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆளுங்களே கிடையாது கண்டிப்பாலுமே. அதாவது பழைய ஆளுங்கள் மட்டும்தான், அதாவது 40 ஆண்டுகளுக்கு மேலே சீர்ணிக்கிறவங்க மட்டும்தான் இந்த கவியோட காரணம் சொல்லி கட்டத்துக்கு பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் கண்டிப்பாலுமே. இப்போ இருக்கிறவங்களாம் டைரெக்டாக பலனுக்கு போயிடுவோம். சரிங்களா?
இப்போ பாட்டு பாடினாலும் கேட்குற இடத்துல மக்கள் இல்லை, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சரிங்களா? ஆனால் பழைய பழைய இது விஷயந்தான் இன்றைக்கி புது விஷயமா ட்ரெண்டிங்காக வருது. எல்லாமே உணவுலேருந்து பாட்டிலேருந்து, அதாவது பழைய பாடலாக புதிய பாடலாங்கிற பட்டிமன்றத்திலேருந்து எல்லாமே புது விஷயங்கள் தான் இப்போ சிறப்புக்கு வருது. அந்த அடிப்படையில் ஐயா வந்து மிக அற்புதமாக ஜோதிட கலைகளை அனுபவங்களை மிக அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பாராட்டு விதமாக நம்மளுடைய ஸ்ரீ சாமிஜி ஐயா அவங்க மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கோங்க. ஒரு போட்டோ பிடிச்சிக்கோங்க. வாங்க சாமி, தாசன் சார், சார் வாங்க சார், நீங்க தான் வடிவேல் முருகன், வாங்க. வருக வருக. நன்றி, பழக பழக.